நம்முடைய தேவன் அற்புதர், நம்முடைய தேவன் பெரியவர். இன்றைக்கு நமக்காக அநேக காரியங்களை அவர் செய்கிறார். பூட்டப்பட்டவைகள் எல்லாவற்றையும் அவரால் திறக்க முடியும். ஏன்னா அவர் தாவீதின் திறவுகோலை கையில் உடையவர். செங்கடலையே பிளந்து ஒரு புது வழியை உண்டாக்கினவர். யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தவர். எரிகோ மதில்கள் எல்லாம் உடை தெரிந்தவர். அல்லேலூயா. என்ன கட்டுகள் வாழ்வில் இருந்தாலும் அதை அவிழ்க்கிற தேவன். பலவீன கட்டுகள், உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எல்லாவற்றை கர்த்தர் முறிக்க போகிறார். எல்லாவற்றை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். எப்பத்தான் சொல்லும் போது அன்றைக்கு ஊமையான வாய் செவிடு எப்படி திறந்த அற்புதம் நடந்ததோ அதே போல இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமீன். என்னோடு இணைந்து நல்ல ஆவியில வைராக்கியத்தோட கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தும். எதிர்பார்ப்போம். ஆண்டவரே, உங்க வாயிலிருந்து இந்த பாடலை பாடும்போதே ஒரு வார்த்தை புறப்பட்டு வரட்டும். நான் செல்ல முடியாத இடத்திற்கு அந்த வார்த்தை செல்லட்டும். நான் செய்ய முடியாத காரியத்தை உங்க வார்த்தை செய்யட்டும். உங்க மகிமை செய்யட்டும் சொல்லி பாடுங்க. நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Thank you Jesus. Glory. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து கூறப்பட்டால் உடன் திறக்கும். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து கூறப்பட்டால் உடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டால் உடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டால் உடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறந்திடும். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டால் உடன் திறக்கும். ஊமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னால் உம்மை துதிக்கும். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டால் உடன் திறக்கும். ஊமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னால் உம்மை துதிக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறந்திடும். பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சீரை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சீரை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே.
எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. நிச்சயமா ஆண்டவர் எனக்காக ஒரு கதவை திறப்பார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு அற்புதத்தை செய்வார், சுகத்தை கொடுப்பார், விடுதலை உண்டாகும். அவருடைய வார்த்தை வெறுமையா வராது, அது வெறுமையா திரும்பாது, அது அற்புதத்தை செய்யும். நீண்ட நாளா இருக்கிற அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவை கொடுக்கும். உடம்புல இருக்கிற வலி அது முற்றிலும் மாற்றும். அந்த வியாதிக்கு இயேசுவின் வார்த்தை தான் மருந்து. இன்னைக்கு அது கிரியை செய்கிறது, இப்பொழுது அது கிரியை செய்கிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட செயல்பட நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி உலாபா சந்தலரபா. குருடான கண்கள், அடைப்பட்ட செவிகள் நீ தொட்டால் உடன் திறக்கும். ஊமையான வாய்கள், மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னால் உம்மை துதிக்கும். குருடான கண்கள், அடைப்பட்ட செவிகள் நீ தொட்டால் உடன் திறக்கும். அநேகரை கர்த்தர் தொடுகிறார். மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னால் உம்மை துதிக்கும். எப்பத்தா என்று சொல்லி ரபா சந்தரபா திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி கட்டுகள் உடைகிற நேரம் இது. பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சீரை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சீரை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி glory. அல்லாவில நிறைந்த கரங்களை தட்டி, அதிகாரங்கள் இயேசுவின் கையில் இருக்கிறது, வல்லமை இயேசுவினுடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இப்பொழுது உங்கள் சரீரங்களுக்குள் பாய்ந்து செல்லுகிறது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி பலவீனங்களை குணமாக்குகிறார். ஓ, சிறை கதவை திறந்த தேவன் 4 வகுப்பு காவல்களை தாண்டி பேதுருவை வெளியிலே கொண்டு வந்த தேவன். ஓ, இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எத்தனையோ ப்ராசஸ் இருக்கு, எத்தனையோ ஸ்டெப்ஸ் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அதற்கு அப்புறம் தான் இல்ல இயேசு கிரியை செய்தார். எல்லாம் உடனடியாக அடுத்தார் போல அற்புதம். ஆமே, கிட்ட வந்தபோது கதவு தானாய் திறந்தது போல உங்க வாழ்க்கையில் இந்த வாரம் நீங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் உங்களுக்கு அற்புதங்கள் காத்திருக்கிறது, உங்களுக்கு விடுதலை காத்திருக்கிறது, உங்களுக்கு திறந்த வாசல் காத்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறார்? ஹல்லேலூயா. யார் உங்க வலது கரத்தை பிடிச்சிருக்கிறா? கர்த்தர். அவர் தான் சொல்றாரு, நான் உன் வலதுகையை பிடிச்சி நீ பயப்படாத, ஹல்லேலூயா, திகையாத, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் தான் உன்னை தாங்குவேன்னு சொன்னது யாரு? நான் தான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன்னு சொன்னது யாரு? அதனால தான் நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளெல்லாம் என்ன செய்யாதீங்க, பூர்வமானதெல்லாம் என்ன செய்யாதீங்க. அவ்வளோதான். கடந்து போனது கடந்து போனது. இப்போ அதை நினச்சி வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அல்லேலூயா. கடந்த காலத்தில் ஏற்பட்டதான பாதிப்புகள், வருத்தங்கள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், இழப்புகள், தோல்விகள், நஷ்டம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு என்னை நடத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்ப முடியுதா? அவர் என் கூட இருக்கிறான்னு உங்களால் சொல்ல முடியுமா? அவ்வளோதான். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம ஆராதிக்கும் போதே நம்ம ஆண்டவரை எங்கேயோ இருக்கிறவராய் அல்ல, என்னோடு இருக்கிறவராய், அல்லேலூயா, என்னை நடத்துகிற தேவனாய்,
என்னை ஆதரிக்கிற தேவனாய், என்னை காப்பாற்றுகிற தேவனாய், என்னை போஷிக்கிற தேவனாய், என்னை உடுத்துவிக்கிற தேவனாய் அவர் என் கூட இருக்கிறான்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை அசைச்சு கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலானதை சுதந்தரிக்க வேரூன்ற செய்கிற தேவன் அவர். உங்களுக்கு மேலான நன்மைகளை வைத்திருக்கிறார், சிறப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நல்ல ஈவுகளை வைத்திருக்கிறார், தெய்வீக சுகத்தை வைத்திருக்கிறார். ஓ, உங்க ஜெபங்களுக்கு பதிலை வைத்திருக்கிறார். ஆமென். கண்ணீரோடு நீங்க விதைத்ததற்கு கம்பீரமான அறுவடையை வைத்திருக்கிறார். நீங்க பட்ட பிரயாசத்திற்கு முந்தி பங்கடையும்படியாக பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்க கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளில் அவர் அவர்களுக்கு அரணான கோட்டை. ஆமென். அல்லேலூயா. யாக்கோபே நீ பயப்படாத, இஸ்ரவேலே நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் உங்களை விட்டு ஒருபோது அவர் விலக மாட்டார். இந்த இக்கட்டில் விலக மாட்டார், இந்த வேதனையில் அவர் விலக மாட்டார், இந்த கண்ணீரில் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களோடு இருந்து செய்யும் காரியங்கள் ஆச்சரியமாய் இருக்க போகிறது, பிரமிப்பாய் இருக்க போகிறது, அதிசயமாய் இருக்க போகிறது. ஓ, கர்த்தர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறார் என்று நீங்கள் துதிப்பதற்கு அது உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியான குடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியான குடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேரூண்ட செய்வான். பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேரூண்ட செய்வான். பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. அறிக்கையிடுங்க. ஓ, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா. என்
என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. அல்ல கரங்களை தட்டி எல்லா பயங்கள் நீங்குவதாக, கலக்கங்கள் நீங்குவதாக, இயேசு தருகிற தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. ஓ ஜீசஸ் ஜீசஸ் இப்பொழுதே உண்டாவதாக. ஹல்லேலூயா. 12 வருஷமா அந்த வியாதி சுகமாகலையம்மா, நீ போய் பார்க்காத டாக்டர்ஸ் இல்லையம்மா, நீ செலவு பண்ணாத பணம் இல்லையம்மா, இப்போ நீ ஏமா ரிஸ்க் எடுக்கிற, நீ ஏமா இப்போ இந்த கூட்டத்துக்கு நடுவில் போகணும்னு நினைக்கிற, உன்னால் முடியாத, உன் தலையில் எழுதின தலைவிதி அவ்வளோதானே, இனியும் உனக்கு சுகம் உண்டாகும் நீ விரும்புறியா அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த அம்மாட்ட அன்னைக்கு கேட்டிருந்தாங்கன்னா அந்த 12 வருஷம் கஷ்டப்பட்ட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? இது வரைக்கும் நான் போயிட்டு அதே வியாதியோடு வந்தேன், வேதனையோடு வந்தேன், கையிலேருந்து கொண்டு போன பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்தேன், ஆனால் இப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை செலவு பண்ணுறதுக்கு, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் இப்போ பலவீனத்தோடு போகிறேன், திரும்பி வரும்போது சுகமாக தான் வருவேன், என் 12 வருஷ வேதனை முடிவுக்கு வந்துடும், என் சரீரத்தில் எந்த மருத்துவராலும் தீர்க்க முடியாத வியாதியை இயேசு தீர்ப்பாருங்கிற நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இயேசப்பா சொல்கிறான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு இந்த ஆராதனையில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களை ஆண்டவர் அப்படி தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் கையில் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, இயேசு மேலே விசுவாசம் இருக்குல்ல, நீங்கள் வந்த வண்ணமாக நீங்கள் திரும்ப போக மாட்டீங்க. கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் அதே கண்ணீரோடு நீங்கள் திரும்ப போக மாட்டீங்க. பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் அதே பாரத்தோடு நீங்கள் திரும்ப போக மாட்டீங்க. பலவீனத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் அதே பலவீனத்தோடு திரும்ப போக மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு அற்புதர் உங்களை சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்திராத ஒரு பெரிய என்கவுண்டரை இந்த இயேசுவின் இடத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதை நம்புறவங்க மட்டும் 2-3 நிமிடங்கள் கரங்களை தட்டி, this is your day of miracle, இது உங்களுடைய அற்புதத்தின் நாள், இது உங்களுடைய விடுதலையின் நேரம். கர்த்தர் உங்களுடைய ஆவியில ஆத்மாவில ஆமென் சரீரத்தில் கிரியை செய்கிற நேரம் இது. தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைக்கிறார். இருள் எல்லாம் விலகுகிறது, பலவீனங்கள் நீங்குகிறது. ஆண்டுகளாய் போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு, பாதிப்புகளுக்கு இப்பொழுது ஒரு தீர்வு வருகிறது, இப்பொழுது ஒரு முடிவு வருகிறது. இயேசு உங்களை அற்புதமாய் தொடுகிறார். இயேசு உங்களுடைய சரீரத்தில் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். உங்க குடும்பத்தில், உங்க வீட்டில், உங்க வேலையில், உங்க கைகளில், நீங்க கையினால் செய்கிற கிரியைகளில் இந்த அற்புதர் கரம் பிடிக்கிறார். ஆமென். பாருங்க, போட்ல அவர் இருந்தாலும் அவரால் கொந்தளிப்பையும் சூறை காற்றையும் அமர்த்த முடியும். ஆமென். போட்ல இல்லைனாலும் கடல்ல நடந்து வந்தும் அவரால் கொந்தளிப்பையும் சூறை காற்றை என்ன செய்ய முடியும்? அமர்த்த முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஐயோ, அன்னைக்கு போட்டில் இருந்தார் அதனால் நம்ம தப்பிச்சிட்டோம், இன்னைக்கு போட்டில் இல்லை மாட்டிக்கிட்டோம். அப்படி கிடையவே கிடையாதுங்க, அப்படி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. சீசர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லித்தர இருப்பார். கண்டிப்பாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவால் அற்புதம் உங்களுக்கு செய்ய கண்டிப்பாக முடியும். ஆமென். பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த போட்டை பாருங்க, ஒட்டஞ்சி அப்படியே நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டாங்க. அதே நேரத்தில் யோனா அவன் டிராவல் பண்ண போட்டை பாருங்க, ஆண்டவர் குலுக்கிறார் சமுத்திரத்தை. பைபிள் அப்படிதான், சமுத்திரத்தை அவர் என்ன செய்யறாரு? குலுக்கிறாரு. அங்க இருக்கிறவங்களாம் பதறாங்க, பொருட்கள் எல்லாம் தூக்கி எறிகிறாங்க. அல்லேலூயா. அங்க ஒரு மனுஷனுக்காக எல்லாத்தையும் என்ன செய்யறாரு?
குலுக்குறாரு, எல்லாரும் பதறாங்க, அவனை தூக்கி வெளியே போட்டாங்க கடைசியில். ஆனால் இங்கே பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளவு பாதிப்பு வந்தாலும் உனக்காக 276 பேரை நான் பாதுகாப்பம் பண்ணுறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா போதும், நீங்கள் கர்த்தருடையவர்களாக இருந்தால் போதும், கர்த்தருடைய வழியில் நீங்கள் நடந்துட்டு இருந்தால் போதும். உங்கள் நிமித்தம் உங்களை சேர்ந்த எல்லாரும் சேஃப்டியாக இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்கள் நிமித்தம் அவர்களுடைய பிராணன் எல்லாம் என்ன செய்யும்? கிருபையாக பாதுகாக்கப்படும். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம தான் ஆசீர்வாதம். நம்மை தான் கர்த்தர் ஒரு ஆசீர்வாத வாய்க்கால் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கடைசி வரைக்கும் அவரை நான் துதித்து கொண்டே இருப்பேன், அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பேன், அவரை பாடிக்கொண்டே இருப்பேன், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் இதை சொல்கிறீங்க? ஒரு போதும் என் வாயிலிருந்து அவிசுவாசமாக நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஒரு போதும் முறுமுறுப்பாக எந்த வார்த்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன்னு உங்களை அர்ப்பணிச்சிருங்க பார்க்கலாம். சூழ்நிலையை பார்த்து கலங்கி நான் பேசுகிறது வார்த்தை அல்லப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவில் விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறது எல்லாம் ஹோப்லெஸ்ஸாக இருக்கலாம், ஃபியர்ஃபுல்லாக இருக்கலாம், என்னை அதை மூழ்க செய்கிறது போல் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது உங்களுக்கு. அதில் எனக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாகுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கை யாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை
மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பே. நம்பிக்கையோடு ஆராதிங்கள். இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இயேசு நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே. We worship you, Jesus. Oh Jesus. இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எங்கள் நாவு உமது புகழை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பதாக, உம்முடைய துதியை எப்பொழுதும் அறிவித்துக் கொண்டே இருப்பதாக, உம்முடைய மகிமையை எப்பொழுதும் பிரஸ்தாபம் பண்ணி கொண்டே இருப்பதா. எங்க வேலை அதுதான் ஆண்டவரே. அற்புதம் செய்யறது உங்க வேலை, எங்க வேலை உங்களை உயர்த்துவது தான், விடுவிக்கிறது உங்க வேலை. எங்க வேலை உங்களை பாடி ஆராதிப்பது தான், எங்க தேவைகளை சந்திப்பது உங்க வேலை. நாங்க எப்பொழுது இதை செய்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை. நல்ல சத்தமா இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்வின் மூலமாய் நீ மகிமைப்படும். அற்புதங்களை எதிர்பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக, கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, பாரங்களும் பயங்களும் நீங்கி போவதாக, தலைமுதல் பாதம் வரைக்கும் தெய்வீக சுகமளிக்கும் பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்வதாக, அவருடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கைகளின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்க போனாலும் நீங்காத உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.